வணக்கம், ஆஜன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம யார சந்திக்கவிருக்கிறோம்னா, தியான மையத்தோட ஸ்தாபகர் பரஞ்சோதி கோவிந்தர் ஐயா அவர்களை தான் நம்ம சந்திக்க போறோம். அவர்கிட்ட ஆன்மீக படுறதுக்காக ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் அணுகியிருக்கிறோம். சார், இந்த நெற்றிக்கண் தியான மையம் நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. இது மற்ற தியானங்கள்ல இருந்து எப்படி வேறுபட்டதா நீங்க எங்களுக்கு உணர்த்த முடியும்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். பலவிதமான தியான முறைகள் இருக்கு. அந்தந்த தியான முறைகளும் சிறப்பு அம்சமா தான் இருக்கு. ஆனா நெற்றிக்கண் தியானம் மட்டும் ஒரு சிறப்பு அம்சமா இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ வாசியோகம் செய்யறோம். வாசியோகம் செய்த பிறகு அது எந்த தளத்துல வேலை செய்யும்னா நெற்றிக்கண் தளத்துல தான் வேலை செய்யும். அதே போல குண்டலினி யோகம் பயிற்சிகள் கொடுக்கப்படுது. அது நேராக நெற்றிக்கு தான் வருது. இந்த குண்டலினி யோகமாக இருக்கட்டும், அது யோகமா இருக்கு, அது தவமா இருக்கு. அதே போல வாசி யோகம்ங்கிறதும் அது யோகமா இருக்கு, அது தவமா இருக்கு. ஆனா நெற்றிக்கண் தியானம் அப்படிங்கிறது வாழ்வியல் சார்ந்து இருக்கு. வாழ்வியல் சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத விட இது இல்லற வாசிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தியானம். இது சன்னியாசிகளுக்கோ இது அல்ல. இதுக்காக நீங்க பிரம்மச்சாரியம் எடுத்துக்கணும், இல்ல காட்டுல போய் இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க வீட்டில இருந்தே தியானம் பண்ணலாம். உங்க மன அலை சூழலை குறைக்கக்கூடிய தியானமா இருக்கு. அதனால இது சிறப்பம்சமா இருக்கு. வாழ்க்கையில எல்லாரையும் புரிஞ்சிக்கிற விதமா இருக்கு. நம்மளுடைய மனைவியை புரிஞ்சுக்கலாம், ஒரு மனைவி கணவனை புரிஞ்சுக்கலாம், தன்னுடைய குழந்தைகளை புரிஞ்சுக்கலாம், தன்னுடைய பெற்றோர்களை புரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய சுற்றி உறவினர்களை புரிஞ்சுக்கலாம், இல்ல சமூகத்தை புரிஞ்சுக்கலாம். இப்படி எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது மட்டுமல்ல, தன்னைத்தானே புரிந்து கொள்கின்ற ஒரு அரிய வகையான ஒரு தியானம் இந்த தியானம் சிறப்பம்சமாக இருக்கிறது. அந்த காலங்களில் காட்டுல போய் தான் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தியானம், சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் இருக்கணுங்கிற ஒரு வழிமுறையை தாண்டி இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லோருக்கும் இந்த தியானம் அவசியம். எதிர்காலத்துல எல்லாருமே இந்த தியானத்திற்கு வந்தே ஆகணும், வரணும். வந்தால் மட்டும்தான் உங்களை நீங்க மேன்மைப்படுத்திக்க முடியும், உங்களை நீங்க வலிமைப்படுத்திக்க முடியும், உங்கள் உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்திக்க முடியும், உங்க மன தெளிவு ஏற்படும். அப்படிங்கறதா இது.